ஓகே கண்ணு, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.3. இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலாரை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. ஸ்கேலார் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான், டாட் ப்ராடக்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். இது மாதிரி டாட் இருந்தால் நமக்கு வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் ஃபுல்லாகவே நம்ம டாட் பற்றி பார்க்க போகிறோம். கண்ணா, டாட் அப்படின்னா இப்போ நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ரெண்டு வெக்டாருக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேம் வெக்டார், அதாவது ஐ வெக்டாரோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும், ஜே வெக்டாரோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார்னா தான் ஒன்று, ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஓகேங்களா? மாற்றி டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ வெக்டாரை மாற்றி டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ 0 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட்டில் நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே ஆங்கிள், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்குன்னு நான் வந்து இதில் ஃபார்முலாஸ் அந்தந்த சம்முக்கு யூஸ் பண்ணுற இடத்துல தான் நான் எழுதியிருப்பேன். இதில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஆங்கிள்ஸ் 2 வெக்டர்ஸ்க்கு ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ் தீட்டா, டாட் ப்ராடக்ட்னாவே காஸ் தீட்டா கிடைக்கும். ஃபார்முலா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்டோட வேல்யூ 0, ஏ வெக்டார் டாட் பி வெக்டரோட வேல்யூ 0. ஏன் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவில் காஸ் டேபிளில் தீட்டாவுக்கு π/2ன்னு போடுறப்ப தான் காசோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 0ன்னு கிடைச்சிது அப்படின்னா ஆங்கிள் வந்து நமக்கு அந்த ரெண்டு வெக்டார் என்னன்னு சொல்கிறோம்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இனி நம்ம சம் வர்றப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நான் கான்செப்ட் என்னங்கிறத நான் சொல்லியிருப்பேன், ஃபார்முலா போட்டிருப்பேன். இதில் வந்து அடுத்தது வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா எந்த வெக்டாருக்கு ப்ரொஜெக்ஷன், இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார், எது மேலே ப்ரொஜெக்ஷன், இப்போ பி வெக்டார் ஆன்க்கு அப்புறம் இருக்குல்லவா அந்த பி வெக்டார், அதுதான் நமக்கு ப்ரொஜெக்ஷன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆன்க்கு அப்புறம் இருக்கல்லவா அந்த வெக்டார் டினாமினேட்டர் வந்து அதாவது பி வெக்டார், அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? நம்ம அந்த சம் வரப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸில் நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 8.11 நம்ம கேட்டிருக்கிறது பாருங்கள், ஃபைண்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ரெண்டு கொஷின் இருக்குன்னு, ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார். அடுத்து செகண்ட் கொஷினில் ஏ வெக்டார் பி வெக்டார் ரெப்ரசன்ட் த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இது பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஏ வெக்டார் வந்து ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். அடுத்து பி வெக்டார் பாருங்கள், இதில் நமக்கு ஜே கிடையாது, ஸோ ஜே இல்லாதனால நான் 0 அப்படின்னு போட்டுவிட்டேன், -2k. இப்போ நமக்கு என்னன்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா ஒன்றும் இல்லை கண்ணு, டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதோட கோஎஃபிஷியன்ட் தான் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இது 1 × 3 3, -1 × 0 0, 5 × -2 -10 போட்டிருக்கனாக்கன்னு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து ஒன்லி மேக்னிடியூட், மேக்னிடியூட் மீன்ஸ் நம்பர்ஸில் தான் கிடைக்கும், வெக்டார் ஃபார்மில் கிடைக்காது டாட் ப்ராடக்ட் பண்ணால். ஓகேங்களா? புரியுதா எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஐயோட டாட் ப்ராடக்ட்ங்கிறப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 × 3 -1 × 0, 5 × -2 அதான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்களா கண்ணு, பாயிண்ட் அது வெக்டார் ஃபார்மில் ஏற்கனவே நான் எப்படி எழுதணுங்கிறத சொல்லியிருக்கேன் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே. இப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்ஸ் அப்படி எழுதுறப்போ 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் k வெக்டார். அதுமாதிரி பி வெக்டார் எழுதுறப்போ -i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். ஓகேங்களா? ijk அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ண 2 × -1 -2, 3 2s are 6, -1 × 3 -3. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1. ஓகேவா கண்ணே? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 8.12 ஏ வெக்டார் ப்ளஸ் 3b வெக்டார் டாட் 2a வெக்டார் மைனஸ் b வெக்டார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துட்டாவே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ கிவனில் ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ வெக்டார் ப்ளஸ் 3b வெக்டார் வேணும். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் 3b வெக்டார்னா ஏ வெக்டார் இருக்குது, 3b வெக்டார்னா 3ங்கிறது ஒரு ஸ்கேலார். ஸோ நம்ம பி வெக்டாரை 3ங்கிற ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 3s are 9i, 3 2s are 6, 3 × -1 -3k போட்டோன்னா இப்போ a + 3b இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 + 9 10, 1 + 6 7,
2 minus 3 minus k. அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இது கண்டுபிடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு 2a வெக்டார், a வெக்டாரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2i 2j 4k. ஓகேங்களா? b வெக்டார் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணுறப்போ 2 minus 3 minus i, 2 minus 2 0, அடுத்து வந்து 4, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 5. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் தான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 10 into -1 -10, இங்கே j 7 இருக்குது, இங்கே ஜேவே கிடையாது. அப்போ இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ 7 into 0 0, -1 into 5 -5. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணினா -15. ஓகேவா? கண்ணா டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் a வெக்டார் b வெக்டார் அண்ட் c வெக்டார் கொடுத்துருக்காங்க such that a vector plus lambda b vector is perpendicular to c vector. இந்த வெக்டாரும் c வெக்டாரும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பர்பண்டிகுலர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்பண்டிகுலர் அப்படின்னாவே எந்த ரெண்டு வெக்டாருக்கும் பர்பண்டிகுலர் சொல்லியிருக்காங்களோ அந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே கொடுத்துருக்க இந்த வெக்டாரும் தான் பர்பண்டிகுலர். அப்போ இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் நமக்கு என்னன்னா 0. அந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு தான் நம்ம லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ a வெக்டார் நமக்கு தெரியும், கிவனில் கொடுத்துருக்காங்க. லாம்டா b வெக்டார்னா b வெக்டாரை லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் லாம்டா i ப்ளஸ் 2 லாம்டா j ப்ளஸ் லாம்டா k. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வெக்டார் வேணுமளவா, a வெக்டார் ப்ளஸ் லாம்டா பிங்கிறப்போ ஆட் பண்ணுறப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மைனஸ் லாம்டா இன்டூ i, 2 ப்ளஸ் 2 லாம்டா இன்டூ j, 3 ப்ளஸ் லாம்டா இன்டூ k. ஓகேங்களா? இப்போ இந்த வெக்டார் தெரியும். அடுத்து c வெக்டார் கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ c வெக்டாரை எடுத்து நான் ரைட் பண்ணிட்டேன். இதில் நம்ம k இல்லாதனால வேணால் 0kன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க a வெக்டார் ப்ளஸ் லாம்டா b வெக்டார் அண்ட் c வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். இந்த 2 வெக்டார்ஸும் பர்பண்டிகுலர் அப்படின்னா இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் 0. பார்த்தீங்களா? இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0. இப்போ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ a ப்ளஸ் லாம்டா b இங்கே இருக்கா கண்ணு, c வெக்டார் இங்கே இருக்கா, இதோட டாட் ப்ராடக்ட் போடுங்க. 3 into 2 மைனஸ் லாம்டா, 1 into 2 ப்ளஸ் லாம்டா, இது 0 ஆயிரும். ஓகேங்களா? அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டு டாட் ப்ராடக்ட், இது ரெண்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 மைனஸ் லாம்டா இன்டூ 3, 2 ப்ளஸ் 2 லாம்டா இன்ட்டு 1, இது வந்து 0. அப்போ இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 மைனஸ் 3 லாம்டா 2 ப்ளஸ் 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 லாம்டானா லாம்டான்னு கிடைக்கும். இது வந்து 8. அப்போ என்ன கிடைச்சிருக்குங்கன்னா உங்களுக்கு 8 மைனஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த மைனஸ் லாம்டா அன்சைட் பண்ணால் ப்ளஸ் லாம்டா. ஓகேவா கண்ணு? சரி. அப்போது பர்பண்டிகுலர் எந்த ரெண்டுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கும் பர்பண்டிகுலர். அப்போ இந்த வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட். ஓகேவா? அதுக்கு நமக்கு இதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருக்கண்ணே, இஃப் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணு, 2 மார்க்குக்கு. இஃப் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மைனஸ் b வெக்டார், ட்ரூ தட் a வெக்டார் b வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். அப்போ இது ரெண்டு பர்பண்டிகுலர்னா இதோட டாட் ப்ராடக்ட் நம்ம என்னன்னு கொண்டு வந்தால் போதும், 0 அப்படின்னு கொண்டு வந்தால் போதும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு வெக்டார் இருக்கலவா, இது ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப இது பார்க்கறதுக்கு எனக்கு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் பின்னு போடுவோம். இந்த மாடுலஸ் தான் நம்ம டாட் ப்ராடக்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இது எழுதுறப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதுறப்போ டாட் ப்ராடக்ட் போட்டுக்கணுக்கண்ணே. இந்த பக்கம் இருக்கக்கூடிய a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 2ab இந்த சைடு வரப்போ இதுவும் இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆட் பண்ணுறப்போ 4 கிடைக்கும். இந்த 4 அந்த சைடு போனால் 0 ஆயிரும். அப்போ a டாட் பியோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருக்கனால a வெக்டாரும் b வெக்டாரும் பர்பண்டிகுலர். ஓகேவா? Okay, next question பாருங்க. For any vector r vector, prove that r vector is equal to r vector dot I vector into I vector plus r vector dot j vector into j vector plus r vector dot k vector into k vector. Prove that இது r vector is equal to இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் தான். பாருங்க, நமக்கு 8.3யும் 8.4 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ r வெக்டார் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் அதனால் நானே எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஜென்ரலாகவே r வெக்டாரை இப்படி தான் டினோட் பண்ணுவோம். xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். r வெக்டார் டாட் i வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் r வெக்டாரோட வேல்யூ எழுதியாச்சு. டாட் i வெக்டார் டாட் ப்ராடக்ட்னாவே என்ன சொல்லியிருக்கேன், அந்தந்த வெக்டார் சேம் வெக்டாரோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ ஐயோட மட்டும் தான் பண்ண முடியும். இதோட பண்ணலாம் 0 ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு x மட்டும் கிடைக்கும். ஆமாம் வக்கண்ணே. அடுத்தது இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறேன். r டாட் i இன்ட்டு i, இந்த இடத்துல டாட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன, x இன்ட்டு i வெக்டார். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு j இருக்கிறப்போ ஜேவோட வேல்யூ y தான் கிடைக்கும். அப்போ yj. அடுத்து இது k இருக்கிறது z, அப்போ zk. ஓகேங்களா? சிமிலர்லி இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா இது மூணையும் ஆட் பண்ணுறோம்.
ரைட் ஹேண்ட் சைடு ஆட் தானே பண்ணியிருக்கோம். அப்போ இது மூணையும் ஆட் பண்ணுறப்போ xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜட்கேன்னு கிடைக்குது. இது எதோட வெக்டரு? ஆர் வெக்டரோட வேல்யூ. ஓகேவா கண்ணு, புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஓகேவா, இது 3 மார்க் கொஷின் கண்ணு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆங்கிள்னாவே நான் ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். அப்போ நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ வேணும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வேணும், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் வேணும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கிவனில் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் நமக்கு போட தெரியும். ஜென்ரலாக நமக்கு மாடுலஸ் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம அப்படியே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, இதை ஸ்கொயர் பண்ணால் 9, இதை ஸ்கொயர் பண்ணால் 16 அதான் எழுதியிருக்கேன். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50. 50க்கு ரூட் எடுத்திங்கன்னா 25 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். 25 5க்கு ரூட் 25 ரூட் எடுத்திங்கன்னா 5 × √2. ஓகேங்களா, அதே மாதிரி பி வெக்டாருக்கு போடுறப்போ மாடுலஸ் போட்டிங்கன்னா 36 + 84 + 1. ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா √101. இதை பிரிக்க முடியாதனால அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்முலாவுக்கு ஏ டாட் பி வேணும். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 5 6 வந்து 30 ஆயிரும். 3 × -8 -24, 4 × -1 -4. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குது. ஸோ ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலா எழுதுகிறப்போ ஏ டாட் பியோட வேல்யூ 2 கண்ணு. இந்த 2வை தான் நான் √2 × √2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, காஸ் தீட்டாக்கு ஏ டாட் பியோட வேல்யூ 2வை தான் நான் √2 × √2ன்னு எழுதியிருக்கேன். டினாமினேட்டர் மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 5√2, மாடுலஸ் ஆஃப் பி வந்து √101. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ √2 / 5 × √101. ஓகேங்களா, இது 5 மார்க் கொஷின்லேயே கூட கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீனுங்கிறது அடுத்த எக்ஸசைஸ்லையும் கேட்டிருப்பாங்க. அங்கே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட்டிருப்போம். உங்களுக்கு ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னாவே நீங்கள் எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காசும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நான் வந்து சைனை யூஸ் பண்ணி போட்டு காமிப்பேன். அந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட்டை உங்களுக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் ஆன் சிடி வெக்டார். நல்லா கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் ஆன் சிடி வெக்டார். ஆன்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் டினாமினேட்டரில் வரணும். ஃபார்முலா எழுதியிருக்கும் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டார். நியூமரேட்டரில் இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா, இப்போ ஏபி வெக்டார் சிடி வெக்டாருக்கு கேட்டிருக்காங்க. ஏபி வெக்டார் சிடி வெக்டார் ஆர் த பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க, ஏபிசிடியோட பாயிண்ட்ஸ் வந்து இது ஏ வெக்டாரோட இது பிசிடி. அப்போ இது எழுதுறப்ப நம்ம ஓபி வெக்டார்னு எழுதுவோம். ஓபி வெக்டார் இது ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஓஏ வெக்டார் நீங்கள் கிளாஸ் ஒர்க் எழுதுறப்போ ஃபஸ்ட்டு இதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது 4i - 3j, ஏன்னா இது 0kன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து ஓபிங்கிறது 7i - 5j - k. அடுத்து வந்து ஓசிங்கிறது -2i வெக்டார் + j வெக்டார் + 3k வெக்டார். ஓடி வெக்டாருங்கிறது 0i வெக்டார் + 2j வெக்டார் + 5k வெக்டார். ப்ரொஜெக்ஷனுக்கு நான் டயக்ராம் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இப்போ இதில் நமக்கு ஏபியும் சிடியும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்பயுமே வெக்டார் கண்டுபிடிக்கிறப்போ ஓபி - ஓஏ எழுதியிருக்கேன்னா, அப்போ ஓபி - ஓஏனா இதில் வந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். 7 - 4 3 -5 + 3 மாறிடும். அப்போ -2 கிடைக்கும். -k - 0னா -k. ஓகேங்களா, அடுத்து சிடி வெக்டார் அப்படின்னா ஓடியிலேருந்து ஓசியை மைனஸ் பண்ணணும். அப்போ 0 - ப்ளஸ் ஆயிரும் 2i, 2 - 1 1j வெக்டார், 5 - 3 2k வெக்டார். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் ஏன் நான் கண்டுபிடிக்கிறேன்னா ஃபார்முலாவுக்கு டாட் ப்ராடக்ட் வேணும். ஸோ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறப்போ 3 2s are 6, -2 × 1 -2, -1 × 2 -2. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2 கிடைக்கிது. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ சிடிக்கு வேணும். ஸோ சிடிக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறப்போ 4 + 1 + 4. ஏன்னா நம்ம இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கணும்? 9 கிடைக்கும். 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் ஆன் சிடி வெக்டார் அப்படிங்கிறப்போ ஏபி வெக்டார் டாட் சிடி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் சிடி. ப்ரொஜெக்ஷன் ஆன்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் டினாமினேட்டரில் மாடுலஸில் வரும். எது ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்களோ அது ரெண்டோட டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா, வேல்யூ இது பாருங்கள், இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னாவே அதோட வேல்யூஸ் 1ன்னு அர்த்தம். யூனிட் வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் A வெக்டாரோட வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் 1, மாடுலஸ் ஆஃப் C வெக்டாரும் 1. ஓகேங்களா, சாட்டிஸ்ஃபைஸ் A வெக்டார் -√3 × B வெக்டார் + C வெக்டார் = 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
தென் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் சி வெக்டார். ஏ வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் ஆங்கிள் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் பார்க்கணும் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஏக்கும் சிக்கும் தான் ஆங்கிள் கேட்டிருக்கனால ஏவும் சியும் இந்த சைடு வச்சுட்டு பி அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். சொல்கிறது புரியுதுங்களா? நான் மைனஸாக இருக்கிறனால கொண்டுட்டு போகல, ஏக்கும் சிக்கும் தான் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் சியும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ் போடுறேன். ஏன்னா இந்த வெக்டாரை ரிமூவ் பண்ணுறதுக்காக மாடுலஸ் போட்டால் தான் ரிமூவ் ஆகும். ஸோ டூ சைடும் மாடுலஸ் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப இது ஏ வெக்டார் ப்ளஸ் பி சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர், இந்த ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். இது மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஸ்கொயர். ஓகே, இது பார்க்கறதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கிடைக்குதா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்ஸ். இப்போ இதோட வேல்யூ என்ன? 1. இதோட வேல்யூ என்ன? 1. ஏன்னா நமக்கு யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் வெக்டார்னாவே மாடுலஸோட வேல்யூ 1. ஸோ இதுக்கு 1 தான். அப்போ 1 இன்ட்டு 3 3. இப்போ 1 + 1 என்ன கண்ணு 2 அந்த சைடு போகிறப்ப -2. ஸோ இதை நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3 - 2 1. எப்படி மிஸ் இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பாருங்கள் ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கன்னு. நமக்கு இங்கே ஏ டாட் பி இருக்குது. இப்போ ஏ டாட் பியை நான் மாற்ற போகிறேன். ஏ டாட் பி எப்படி மாற்ற போகிறோன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ cos θ = ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படிங்கிறதா நமக்கு ஃபார்முலா. அப்போ எனக்கு ஏ டாட் பி மட்டும் வேணும்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? அதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். ஸோ சாரி, இந்த இடத்துல சி இருக்குது, நான் இங்கே வந்து பின்னு போட்டிருக்கேன். சி, இதுவும் சி, இதுவும் சி. ஓகேங்களா? இது சி வெக்டார். நமக்கு வந்து ஜென்ரலாக ஃபார்முலா இது. இங்கே இந்த இடத்துல ஏவும் சி இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் சி இது தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலா போட்டிருக்கேன். அப்போ cos θ = இந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1/2 கிடைக்கும். அப்போ 1/2ங்கிறது காஸ் டேபிளில் பார்க்குறப்ப அதோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு π/3. π/3 மீன்ஸ் 60 டிகிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைனா 180ன்னு அர்த்தம். ரேடியனில் எழுதியிருக்கோம். 180/3 நமக்கு என்ன கிடைக்குன்னா 60 டிகிரி. cos 60யோட வேல்யூ தான் π/3. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இதே மாதிரி கான்செப்ட் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே போட்டிருக்கோம். நான் அங்கே நடத்துகிறப்பயே சொன்னேன், இது மாதிரி கான்செப்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் போட்டால் போதும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நமக்கு ஏபி வெக்டார், பிசி வெக்டார், சிஏ வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதை மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 0ன்னு கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வெக்டாரோட ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா அதர் டூ வெக்டாரோட ஸ்கொயரோட சம்மேஷனுக்கு ஈக்குவலாக வந்ததுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம். அதே கான்செப்ட் தான் போட்டிருப்பேன். பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஓஏ, ஓபி, ஓசி. ஓகேங்களா? இதில் வந்து நான் ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நிறைய இடம் சொல்லியாச்சு. ஏபி வெக்டார் அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ, பிசி வெக்டாருங்கிறப்போ ஓசி மைனஸ் ஓபி, சிஏ வெக்டாருங்கிறப்போ ஓஏ மைனஸ் ஓசி. இதெல்லாம் மைனஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஆட் பண்ணுறப்ப பாருங்கள், 2 இது -2 -1 -3 -3 + 3 0 ஆயிரும். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் மைனஸ், இது ப்ளஸில் 0 ஆயிரும். இது ரெண்டும் +5 5 - 5 0. அப்போ எல்லாத்தையும் 0 ஆட் பண்ணால் 0 கிடைக்கிறனால 3 பாயிண்ட்ஸ் ஆர் நமக்கு என்னென்னா ட்ரையாங்கிள். ஓகே, இதில் நான் வந்து பார்த்தோன்னா எனி 2 வெக்டார் ஏபி வெக்டாரையும் சிஏ வெக்டாரையும் எடுத்துக்கிறேன். ஏபி வெக்டாருக்கும் சிஏ வெக்டாருக்கும் நான் டாட் ப்ராடக்ட் போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டாட்டை வச்சு படிக்கிறனால டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து நான் டாட் எனக்கு படிக்கல லாஸ்ட் எக்ஸசைஸில், அதனால் மாடுலஸ் வேல்யூ வச்சு நான் படித்து போட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு போட்டுக்கலாம். இப்போ போடுறப்ப நான் ஏபியும் சிஏவும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ -2 × 3 -6, இது +2 கிடைக்கும், இது வந்து +4 கிடைக்கும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 0 கிடைக்குது. அப்போ டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னாவே ஆங்கிள் என்னவாக இருக்கும்? π/2. ஏன் ஆங்கிள் வந்து ஏன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஆங்கிள் ஏ தான் இருக்குது. ஸோ இதில் ஏபி பிசின்னு இருக்கா, சிஏன்னு இருக்கா, அதனால் ஆங்கிள் ஏ வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னா π/2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணும் எக்ஸசைஸ். இது மாதிரி போட்டாவே எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபைண்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இப்போ தான் நம்ம டாட் ப்ராடக்ட்டில் எப்படி போடணுங்கிறது தெளிவாக பார்த்தோம். இப்போ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க கண்ணு, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ அந்த ஐனா ஐயோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 × 3 3 -2 × -4 +8 1 × -2 -2 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 9 கிடைக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் கொஷினுக்கு போடுறப்போ 2 6 12 2 × -3 -6 -1 × 2 -2. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா for which the vectors a and b are perpendicular. இதுவும் நம்ம போட்டோம் ஏற்கனவே எக்ஸாம்பிள் கொஷினில். பர்பண்டிகுலர் அப்படின்னாவே டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 0. அப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் தானே பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ டாட் பியோட வேல்யூ என்னன்னா நமக்கு 0. ஸோ ஏ டாட் பி நான் போடுறேன். இப்போ ஏ வெக்டார் இது, பி வெக்டார் வந்து பர்பண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் அதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஏ வெக்டார் இங்கே இருக்கா, பி வெக்டார் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து கொஷின் போடுறப்போ நீங்கள் எடுத்து எழுதியே போட்டுக்கலாம். இங்கே வச்சு நாங்கள் அப்படியே ரஃபாக எழுதிட்டோம். 2 × 1 2
lambda into -2 lambda 1 into 3 3 அதான் போட்டிருக்கேன். அப்போ இது 2 + 3 5 இந்த -2 lambda அந்த சைட் பண்ணால் +2 lambda. அப்போ lambda மட்டும் என்ன π/2. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து செகண்ட் கொஷினில் போடுறப்போ 2 3 சார் 6 இது -8 இது மைனஸ் lambda இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். அந்த சைட் போகிறப்போ +2 மாறிடும். அப்போ lambda இஸ் ஈக்குவல் டு -2. ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட்டு பாருங்கள். Okay, next question பார்க்கணு. If a vector b vector are two vectors such that modulus of a vector ஓட value 10, modulus of b vector 15, a vector dot b vector ஓட value 75√2, find the angle between a vector and b vector. ஓகேங்களா? இது மாதிரி கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணு. a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனாவே ஃபார்முலா என்ன? cos theta is equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. இதுதான் ஃபார்முலா. ஸோ அதை தான் இப்போ a டாட் b வேணும் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் எழுதியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இப்படியே ஃபார்முலா இந்த ஒரு ஸ்டெப் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா a டாட் b வேல்யூ என்ன? 75√2. மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? 10. மாடலஸ் ஆஃப் b வேல்யூ என்ன? 15. இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/√2. எப்படி 1/√2 கிடைச்சிது? இங்கே √2 இருக்குன்னா இந்த 2 நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்? √2 × √2ன்னு பிரிக்கிறப்போ ஒரு √2 கேன்சல் ஆச்சுன்னா 1/√2ன்னு கிடைக்கும். அப்போது தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்குறப்போ காஸ்ட் டேபிளில் 1/√2ங்கிறது 45 டிகிரி ஆங்கிளுக்கு ஈக்குவல். 45 தான் நம்ம π/4ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். ஓகே, ரெண்டு சமுக்கும் நம்ம ஆங்கிள் போடுறோம். இது ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்க, இது பி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் இது ஏ இது பி. அப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டார். அப்போ ஃபார்முலாவுக்கு ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நான் போட்டிருக்கேன். ஏ வெக்டார்லேருந்து மாடலஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். மாடலஸ்லாம் நிறையா டைம் சொல்லியாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறப்போ 4 + 9 + 36. அப்போ இது நம்ம 49 கிடைக்குது. 49 ரூட் எடுத்தால் 7. அதே மாதிரி இதையும் போடுறப்போ 36 + 9 + 4. ஸோ இதுவும் 49 கிடைக்குது. ஸோ 7. ஏ டாட் பி போடுறப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 12 -9 -12. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -9 கிடைக்குது. ஓகே, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன்னா கண்ணே. a டாட் பியோட வேல்யூ வந்து -9, இது வந்து 7. அப்போ 7 × 7 49. அப்போ இதில் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து டேபிளில் கிடையாது. ஸோ தீட்டா மட்டும் வேணுங்கிறப்போ அந்த சைட் போகிறப்போ காஸ் இன்வர்ஸ். ஓகே, செகண்ட் கொஷினுக்கு அதே மாதிரி மாடலஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சி டாட் ப்ராடக்ட் போட்டு ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1/2ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு 1/2 அப்படிங்கிறப்ப தான் நமக்கு டேபிள் வேல்யூ கிடைக்கும். இப்போ -1/2 அப்படிங்கிறப்போ நமக்கு காஸ் தீட்டா எப்போ வந்து 1/2 வந்து பாருங்கள் ஃபார்முலா எழுதியிருக்கேன். எப்போ மைனஸில் கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் காஸ் 180 - θ, அதனால தான் மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2ங்கிறது நமக்கு π/3, அதாவது 60 டிகிரி ஆங்கிள். அதனால தான் 180 - θனா π - π/3ன்னு போட்டிருக்கோம். இப்போ π - π/3ங்கிறது 60 டிகிரி. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2π/3. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் 3 வெக்டார்ஸ், இஃப் ஏ வெக்டார் + 2b வெக்டார் + c வெக்டார் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சச் தட்னு கொடுத்து அண்ட் மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் பி மாடலஸ் ஆஃப் சியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷன் எடுத்துட்டு நமக்கு ஏ வெக்டாருக்கும் பி வெக்டார் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சி வெக்டார் ஆன்சர் கொண்டு போனால் மைனஸ் மாடலஸ் ஆஃப் சி. இப்போ ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்? மாடலஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் என்னவோ மாறினா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ a² + b ஸ்கொயர் போடுறப்போ 4b² + 2ab 2 × 2 4 a டாட் b. இந்த இடத்துல மாடலஸ் இதோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 73 அந்த சைடு கொண்டு போயிருங்க. 49 - 73னா -24. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -6 கண்ணு. இப்போ எனக்கு பாருங்கள் ஃபார்முலா தெரியும். பாருங்கள் ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் பி கண்ணு. ஓகே, இப்போ நமக்கு ஏ டாட் பி தான் இருக்குது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஏ டாட் பிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -6. மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3. மாடலஸ் ஆஃப் பியோட வேல்யூ 4. ஸோ 3 4 சார் 12 கண்ணு. அந்த 12 இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டரில் வந்துருங்களா? அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ 1/2 இப்போ தான் நான் சொன்னேன் மைனஸில் கிடச்சிது அப்படின்னாவே இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னாவே காஸ் தீட்டா வந்து நெகட்டிவில் இருக்கும். அப்போ 180லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 180லேருந்து மைனஸ் பண்ணுறப்போ 1/2ங்கிறது நமக்கு டேபிள் வேல்யூவில் பார்த்தா 60 டிகிரி. 60 டிகிரினா நமக்கு π/3. ஸோ π - π/3 என்ன கிடைக்குன்னா 2π/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணும். ஷோ தட் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க.
சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் அப்படின்னாவே நமக்கு என்னென்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அது என்ன மியூச்சுவலி அப்படின்னா ஏவும் பியும் நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதே மாதிரி பியும் சியும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், அடுத்து சியும் ஏவும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லணும். ஓகேங்களா, மாற்றி சொல்லணும். அப்படி பெர்பெண்டிகுலர் அப்படின்னாவே நமக்கு என்னென்னு அர்த்தம், டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஜீரோன்னு கிடச்சினாவே பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் ஏ டாட் பி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 2 6 ஆர் 12, 3 2 ஆர் 6, 6 × -3 -12. ஸோ போட்டிருக்கேன்னா அப்போ இதை ஆட் பண்ணுறப்போ 6 3 ஆர் 18 ஆட் பண்ணுறப்போ பாருங்கள் 0 கிடச்சிருச்சு. அடுத்து பி டாட் சி இதுக்கு போடுறோம் 18 -12 -6. ஸோ இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 0. அடுத்து சி டாட் ஏ 3 2 ஆர் 6 -18 +12. ஸோ இதுவும் நமக்கு ஆட் பண்ணால் 0 கிடச்சிச்சு. அப்போ நமக்கு டாட் ப்ராடக்ட் 0ன்னு வந்ததுனாவே மியூச்சுவலி அப்படின்னா மாற்றின்னு அர்த்தம். இது ரெண்டு போடுறோம், இது ரெண்டு போடுறப்ப நமக்கு டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே 0 கிடச்சிச்சுனாவே பெர்பெண்டிகுலர். ஸோ அதனால தான் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஷின் பாருங்கள். ஷோ தட் த வெக்டர்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் எக்ஸாம்பிள் கொஷின் போட்டோம். எக்ஸாம்பிள் 19 சொல்கிறப்போ அந்த இடத்துல போட்டிருந்தோம் கண்ணு. இதில் வந்து வெக்டார்ஸே கொடுத்துட்டாங்க, பாயிண்ட்ஸாக கொடுக்கல. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போடுறப்போ ஃபஸ்ட்டு கிவன் வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்டிஷன் போட்டிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போட வேணாம், இது மூணையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆட் பண்ணுறப்ப 0ன்னு கிடச்சிருச்சா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகே, அடுத்தது 2 வெக்டார் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். ஏ டாட் பி போட்டு பாருங்கள், 0 வரல. அடுத்தது பி டாட் சி போட்டு பாருங்கள், 0 வந்துருச்சு. ஏதாவது 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப 0 கிடச்சிட்டாவே அது பெர்பெண்டிகுலர் தான். அப்போ பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்போ டாட் ப்ராடக்ட் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்போ இது நமக்கு என்னென்னு கிடச்சிரும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 5, மாலஸ் ஆஃப் பி, மாலஸ் ஆஃப் சி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் வந்து a + b + c வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ டாட் பி, பி டாட் சி, சி டாட் ஏ. ஓகே, இப்போ பாருக்கண்ணு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாட் ப்ராடக்ட் வரணுன்னாவே நம்ம இங்கே மாலஸ் எடுத்தால் தான் நமக்கு வரும். மாலஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு, இங்கே கிவனுக்கு இந்த வேல்யூ தான் எடுத்துகிட்டு மாடலஸ் எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + b² + c² + 2ab 2bc 2caன்னு வரும். அது எல்லாத்துக்கும் காமனாக 2 வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதோட வேல்யூஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 5, ஸ்கொயர் பண்ணால் 25, இதுக்கு வந்து 6, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, இதோட வேல்யூ 7, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இது நம்ம போட்டால் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் இந்த சைடு கொண்டு வரப்போ நமக்கு 110 கிடைக்குது. இந்த சைடு வரப்போ -110. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் -55. இதை தான் கேட்டிருக்காங்க. ஏ டாட் பி, பி டாட் சி. ஓகேங்களா, டாட் ப்ராடக்ட் வரணும் அப்படின்னாவே நீங்கள் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டாட் ப்ராடக்ட் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஷோ தட் ஆர் கொல்லீனியர். கொல்லீனியர் அப்படின்னாலும் பேரலல் அப்படின்னாலும் நான் ஏற்கனவே லாஸ்ட் கொஷின்லேயே ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஆமாவா, அதாவது ஒரு வெக்டார் வந்து சம் மல்டிபிள் ஆஃப் அதர் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்தாவே இது ஓஏ ஓபி ஓசி, இதுலேருந்து நான் ஏபியும் பிசியும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏபி வெக்டாருங்கிறது ஓபி - ஓஏ போட்டிருக்கேன். பிசிங்கிறது ஓசி - ஓபிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வெக்டார் பாருங்கள், இதெல்லாம் -2 காமனாக எடுத்துருங்களேன். -2 எடுத்துட்டா -i -2j + kன்னு கிடைக்குதுங்களா. பிசி வெக்டார் கிடச்சிருக்கு. அப்போது ஏபி வெக்டாருங்கிறது சம் மல்டிபிள் ஆஃப் பிசி வெக்டார்னு கிடச்சிருக்கனால ஏபிசி ஆர் கொல்லீனியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். If a vector b vector are the unit vectors and theta is the angle between a and b, show that sin θ/2 is equal to 1/2 modulus of a minus b னு சொல்லணும். cos θ/2 is equal to 1/2 modulus of a plus b சொல்லணும். tan θ/2 is equal to modulus of a minus b by a modulus of a plus b னு சொல்லணும். ஓகே, இது 5 மார்க் கொஷின்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, a minus b எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் a minus b எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேங்களா, இது நானே தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே மாடுலஸ் ஆஃபில் வந்து மைனஸில் இருக்கனால மைனஸ் எடுத்துக்கிறேன். இது பார்க்கறதுக்கு எனக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கனால a² + b² -2ab. ஓகேங்களா, அப்போ அந்த டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதிக்கலாம், நமக்கு ஃபார்முலா தெரியும். cos θ = a டாட் b by modulus of a modulus of b. அப்போ a டாட் b பதிலாக என்ன எழுதிக்கலாம், modulus of a modulus of b into cos θ எழுதிக்கலாங்களா. இங்கே கிவனில் ஏவும் b யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டாங்க. யூனிட் வெக்டார்னாவே மாடுலஸோட வேல்யூ என்ன, 1. ஸோ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. இப்போ 1 + 1 2ன்னு கிடைக்குங்களா. இங்கே ஒரு 2 இருக்கா, ரெண்டுலேயும் 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 வரும், இங்கே -cos θ. ஏன்னா இதோட வேல்யூலாம் 1 ஆயிரும். இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான். நான் அங்கே பாருங்கள் ஃபார்முலா எழுதியிருக்கேன். sin² θ இந்த இடத்துல எனக்கு சைனு தான் வரணும். அதனால sin² θக்கு ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். sin² θ ஃபார்முலா என்னன்னா 1 - cos 2θ/2. இதை நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 2 sin² θ = 1 - cos 2θ. ஆனால் இங்கே cos 2θ பதில் என்னன்னு இருக்குது, தீட்டா. அந்த தீட்டாவில் பாதி தான் இருக்குது. 2θவில் பாதி தான் இங்கே இருக்காக்கண்ணே. அப்போ இந்த சைடு தீட்டாவில் பாதி வரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 sin² θ/2 அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஓகேங்களா. ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ 2 சார் நமக்கு என்னென்னா 4 sin square theta by 2. ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரூட் எடுக்கிறப்போ உங்களுக்கு மாடலஸ் ஆஃப் a minus b equal to 2 sin theta by 2 வரும். இந்த 2 இந்த சைடு போகிறப்ப நமக்கு 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்டுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் இருக்கனால இந்த ப்ளஸ் எடுத்துக்கோங்க. அப்போது அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதே ஃபார்மேஷன் தான், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab போடுறோம். இந்த a டாட் பிக்கு பதிலாக ஃபார்முலா எழுதுறப்போ மாடலஸ் ஆஃப் a மாடலஸ் ஆஃப் b காஸ் தீட்டா, இதுலேயே 2 இருக்குது, இதுலேயே 2 இருக்குது. அப்போ 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த இடத்துல ஃபார்முலா ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. ஓகேங்களா. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டான்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு இருக்கனால அதோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா போடுறப்போ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. இப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 2 காஸ் தீட்டா பை 2 கிடைக்கும். இந்த 2 அந்த சைடு போகிறப்போ 1/2. ஓகே. தேர்டு சப்டிவிஷன் நமக்கு tan தீட்டா கேட்டிருக்காங்க. tan தீட்டா அப்படின்னாவே சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணால் கிடைச்சிடும். ஸோ சைன் தீட்டா பை 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபார்முலா சைன் தீட்டா பை 2 வேல்யூ என்ன இருக்குது, 1/2 மாடலஸ் ஆஃப் a மைனஸ் b. காஸ் தீட்டா பை 2 வேல்யூ என்ன இருக்குது, 1/2 மாடலஸ் ஆஃப் a ப்ளஸ் b. இந்த 1/2 கேன்சல் ஆச்சுன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதோட வேல்யூ தான் tan தீட்டா பை 2. Okay, find the projection of the vector. இந்த வெக்டார் ஆன் த வெக்டார் இது கொடுத்துருக்கு. ஆன் தி இதுதான் கொடுத்துருக்குங்களா. இதை நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இதை பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா என்ன கிடைக்கும், ஏ டாட் பி டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டார். ஆனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதான் டினாமினேட்டரில் வரணும். ஸோ நான் ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 2 18 21. ஸோ ஆட் பண்ணுறீங்கன்னா 41. ஸோ மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் போடுறப்போ 4 + 36 + 9. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 49. 49 ரூட் எடுத்தால் 7. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடலஸ் ஆஃப் பி. ஸோ 41/7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் லாம்டா வென் த ப்ரொஜெக்ஷன் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். ஓகே. ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 4 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலாவுக்கு ஏ டாட் பி வேணும், மாடலஸ் ஆஃப் பி வேணும். ஸோ ஏ டாட் பி போடுறப்போ 2 லாம்டா + 6 + 12 ஆட் பண்ணுறப்போ 2 லாம்டா + 18. ஓகே. மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் வேணும் அப்படிங்கிறப்போ மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் போடுறப்போ 4 + 36 + 9. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 49 கிடைக்கும். ரூட் எடுத்திங்கன்னா 7. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் போடுறப்போ அதோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ டாட் பி பை மாடலஸ் ஆஃப் ஏ ப்ரொஜெக்ஷன் வந்து 4 யூனிட். ஸோ இதோட வேல்யூ வந்து 2 லாம்டா + 18. இது வந்து 7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 28. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 18 ஆன்சர் போகிறப்போ மைனஸ் மாறும். இப்போ 10 கிடைக்கும். இப்போ லாம்டாவோட வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு கிடச்சிச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3 vectors a vector, b vector, c vector are such that modulus of a 2, modulus of b 3, modulus of c வந்து 4 and a vector plus b vector plus c vector is equal to 0. Then find 4 a vector dot b vector plus 3 b vector dot c vector plus 3 c vector dot a vector ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க கண்ணு. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் கண்ணு. ஒன்றும் இல்லை, கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களவா அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம சம் போட்டிருக்கோம். ஓகே. இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா a டாட் b வேணும் அப்படிங்கிறப்போ c அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். b டாட் c வேணும்னா a அந்த சைடு கொண்டு போயிடணும். c டாட் a வேணும்னா b அந்த சைடு கொண்டு போயிடணும். அதான் 3ஆக பிரித்து போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு a டாட் b வேணுங்கிறப்போ ப்ளஸ் c அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ரெண்டு பக்கமும் மாடலஸ் எடுக்கிறேன். மாடலஸ் அதனால தான் மாடலஸ் வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க மாடலஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இது a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2 × a டாட் b. இது c ஸ்கொயர். ஓகே. இதோட வேல்யூஸில் கிவனில் கொடுத்துருக்காங்க, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 × a டாட் b அப்படின்னு போடுறப்போ இந்த 4 + 9 13 அந்த சைடு போகிறப்போ -13 கிடைக்கும். ஆமாவா. அப்போ 16 - 13 என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனுங்கிற 2 தான் இந்த சைடு நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது போடுறப்போ எனக்கு b அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இதில் இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2a டாட் c. இந்த சைடு போகிறப்போ நமக்கு இதோட மாடலஸ் ஆஃப் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நமக்கு ஆட் பண்ண 20 அந்த சைடு பண்ணால் 9 - 20 வந்து -11 கிடைக்கும். இந்த 2வால் டிவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம போடுறப்போ எனக்கு ஏ மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -21/2 கிடைக்குது. ஓகே. இப்போ எனக்கு a டாட் b, b டாட் c, c டாட் a ஓட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு இதுதான் வேணும். இப்போ 4 × a டாட் b. இப்போ 4 × a டாட் b ஓட வேல்யூ 3/2 ப்ளஸ் 3 × b டாட் c ஓட வேல்யூ -11/2னால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. -11/2. சாரி, b டாட் c ஓட வேல்யூ -21/2. a டாட் c தான் நமக்கு என்னென்னா -11/2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12. இதை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரே இதாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12/2 இது -63/2 இது -33/2. டினாமினேட்டர் ஆர் ஈக்குவலுங்கிறப்போ ஒரே டினாமினேட்டராக வச்சுட்டோம். இப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -42.
ஓகேவா கண்ணு?